குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் பாதுகாப்பு அதிகரிப்பு. கூடுதலாக 70 கம்பெனி துணை ராணுவ படைகள் பாதுகாப்பு பணி. இருநூறு அல்ல 234 தொகுதிகளையும் வெல்ல முடியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. நாம் தமிழர் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 3000 பேர் இணைந்த நிகழ்ச்சியில் பேச்சு. திராவிட மாடல் சொன்னவே சிலருக்கு ஒரே கோபம் பொத்துக்கிட்டு வருது, வீர ஆவேசம் வருது. ஆவேசம் வரட்டும், கோபம் வரட்டும், இப்படி சொல்லதான் திராவிட மாடல் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்காக நாங்கள் பயந்துட்டு போய் மூலையில் ஒடுங்கிட மாட்டோம். நீங்கள் சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு. நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைவுபடுத்தினாலே போதும். 200 இல்லை 234 தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு சூழ்நிலை அமையும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து சீமான் பரப்புரை. திமுக ஆட்சியிலிருந்து இறங்குவதற்குள் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை உருவாக்கி விடுவார்கள் என பேச்சு. 26 தேர்தலை சந்திக்க வருகிற போது இதே திமுக குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் 2500 ரூபாய் தருகிறோம் என்று அறிவிக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் பாருங்கள். சொல்வார்கள் இவர்கள் ஆட்சியை விட்டு கீழே இறங்குதலுக்குள் 10 லட்சம் கோடியாக கடனாக்குவார்கள். ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்க தாவேக தலைவர் விஜய்க்கு அழைப்பு. காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிக்கும் நிலையில் விஜய் பங்கேற்பாரா என எதிர்பார்ப்பு. வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளிகள் கண்டறியப்பட்டது எப்படி என்பது குறித்து சிபிசிஐடி விளக்கம். 196 மொபைல் எண்கள், 87 டவர்கள், வீடியோ ஆதாரங்கள் உள்ளிட்டவை பகுப்பாய்வு செய்யப்பட்டதாக அறிக்கை. வேங்கை வயல் வழக்கில் காவல்துறை குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என திருமாவளவன் வலியுறுத்தல். குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி என்றும் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கருத்து. வேங்கை வயல் விவகாரத்தில் யாரை காப்பாற்ற, யாரை பலி கொடுப்பது? திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் கேள்வி. பஞ்சாபில் போட்டியின் போது தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல். பவுல் அட்டாக் குறித்து வீராங்கனைகள் முறையிட்ட போது நடுவர் தாக்கியதாக குற்றச்சாட்டு. ஆல் இந்திய யூனிவர்சிட்டி போட்டியில் ஒட்டஞ்சத்திரமும் தர்பங்கா டீம் விளையாடிச்சு. அதில் பாயிண்ட் கேட்க போன வீராங்கனைகள் மீது தேவையில்லாத அடிச்சு பிள்ளைகளுக்கு பல பேருக்கு காயம். போன மேட்ச் ஜென்ஸ் மேட்சுக்கு ஆரம்பிச்சு வந்து கேர்ள்ஸையும் அடிக்கிறாங்க. பிள்ளைகளை கூட பார்க்காம சேர் எடுத்து பட்டையை அடிக்கிறானுங்க. கேட்க போன எங்களையும் தள்ளுறானுங்க. கோச் கேட்க போனா கோச் தூக்கிட்டு போறானுங்க. இதுக்கு என்ன முடிவுனே தெரியல. இந்த பொண்ணுக்கெல்லாம் நடக்கவே முடியல. இந்த பொண்ணால நடக்கவே முடியல. பஞ்சாபில் தாக்கப்பட்ட தமிழ்நாடு கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். கூட சென்ற பிசிக்கல் டைரக்டர் கலையரசி அவங்க கூட நான் தொலைபேசியில் பேசிட்டேன். எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இல்லை. எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஆகவே யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம், வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சிவகங்கை அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் மின்சாரம் தாக்கி 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. மாணவனின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் உத்தரவு. நெல்லையில் தாயின் சடலத்தை 15 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் எடுத்து சென்ற மகன். மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக வெளியான செய்திகள் உண்மையல்ல என மாவட்ட நிர்வாகம் விளக்கம். கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி கொலை வழக்கில் குவாரி உரிமையாளர் ராமையாவுக்கு வரும் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். திருமயம் நீதிமன்றம் உத்தரவு.
கேரளாவின் வயநாட்டில் பெண்ணை கொன்ற புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறை தீவிரம். தேவைப்பட்டால் புலியை சுட்டுக் கொல்லவும் உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல். மத்திய அரசும் டெல்லி காவல்துறையும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்ய சதி செய்கின்றன. ஆம் ஆத்மி கட்சி பகிரங்க குற்றச்சாட்டு. டெல்லியின் வளர்ச்சிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மிகப்பெரிய தடையாக உள்ளார். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கடும் விமர்சனம். உக்ரைன் போர் தொடர்பாக ட்ரம்புடன் பேச்சுவார்த்தைக்கு தயார். அமெரிக்காவின் முடிவுகளை பொறுத்தே பேச்சுவார்த்தை அமையும் என ரஷ்ய அதிபர் புட்டின் கருத்து. решений и выбора действующей американской администрации. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் இரண்டாவது T20 போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்றிரவு 7 மணிக்கு தொடக்கம். கர்நாடக வனப்பகுதிகளில் படப்பிடிப்புகளை நடத்துவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. நடிகர் யஷின் டாக்ஸிக் படத்திற்காக வனப்பகுதியில் மரங்களை வெட்டியதாக சர்ச்சை எழுந்த நிலையில் நடவடிக்கை.